இந்த வீடியோவில் அக்டோபர் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 12 and 13 எஸ்டர்டே ஈவினிங் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அக்டோபர் 11க்கானது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம அந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்டோட பார்ட் 2 பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்ட் 1 6th எடிஷன் இப்போ நடக்குது. ஓகேங்களா? குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்டு. ஸோ குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் வந்து 6th எடிஷன் மும்பையில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பர்பஸ், இந்த ஃபின்டெக் ஃபெஸ்ட்டு நடக்கிறதுக்கான பர்பஸ் என்னென்னா, இந்தியா யுனைடெட் கிங்டமோட காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் விஷன் 2035 ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ப்ளஸ் ட்ரேட், டெக்னாலஜி, எஜுகேஷன், இன்னோவேஷன் செக்டார் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இதை ஓஸ் பண்ணுறது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இதுக்கு விசிட் வந்திருக்கிறது தான் யாருன்னா, யுனைடெட் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர் கேயர் ஸ்டர்மர். ஓகே, ஸோ இவங்க வந்து விசிட் வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சம் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் லான்ச்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் அண்ட் லான்ச்சஸ் அந்த ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜெட்கோ ஸோ டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இந்தியா யுனைடெட் கிங்டமோட ஜாயிண்ட் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் கமிட்டி வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக ஜெட்கோ அப்படின்ற டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ நம்மளுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கிறது இங்கே எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கவர் ஆகாத பாயிண்ட்ஸு நான் மென்ஷன் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. ஸோ நம்ம இப்போ ரீசண்டாக வந்து நம்ம ஒன்று பார்த்தோம், டிஇபிஏ. சாரி, வெயிட் பண்ணுங்கள். டிஇபிஏன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து யூரோப்பியன் யூனியன் இந்தியாவுக்கு நடுவில் இருக்க அக்ரிமெண்ட்டு. சிஇடிஏ வந்து இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டம்க்கும் உள்ள அக்ரிமெண்ட்டு. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறமா வந்து யுனைடெட் கிங்டம் இந்தியா டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் ஃபண்ட் வந்து வித் எஸ்பிஐ சப்போர்ட்டோட இது பண்ணுறதுக்காகவும் லைக் இங்கே ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ஸில். ஸோ ஓகேலா? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு நான் தனித்தனியாக பிரித்து ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன அக்ரிமெண்ட், டிஃபென்ஸில் என்ன அக்ரிமெண்ட், அது மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது படிக்கும் போது, அதுக்காக தான். ஓகே, ஸோ யுனைடெட் கிங்டம் இந்தியா டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் ஃபண்டு வித் எஸ்பிஐயோட சப்போர்ட்டோட. கிளியர்? ஸோ இது வந்து ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3 இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா 350 மில்லியன் யூரோ அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட் மல்டி ரோல் மிசில், இது வந்து மார்க்லெட்டு. ஓகேங்களா? ஸோ லைட் வெயிட் மல்டி ரோல் மிசில், ஸோ இது வந்து இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை பண்ணுறதுக்காக இது ஒரு 350 மில்லியன் யூரோ அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஃபென்ஸ் செக்டாரில். நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷனில் பார்ப்போம். இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் ஒரு கனெக்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் சென்டருக்காக ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 6G நான் டெரெஸ்ட்ரியல் நெட்வொர்க்கு, சைபர் செக்யூரிட்டி லைக் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ தென் வந்து இந்தியா யுனைடெட் கிங்டமோட ஜாயிண்ட் சென்டர் ஏஐக்காக. ஸோ இதில் வந்து ஏஐ வந்து எந்தெந்த செக்டர்னா ஹெல்த் கேர், கிளைமேட்டு, ஃபின்டெக், இன்ஜினியரிங், பயாலஜி. ஸோ இந்த செக்டார்ஸ்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் சென்டர் மாதிரி இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 2 சப்ளை செயின் அப்சர்வேட்டரி, இண்டஸ்ட்ரி கில்ட், ஐஐடி, ஐஐஎஸ்எம், சேட்டலைட் கேம்பஸ். ஸோ இது வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக ஒரு கொலாபரேஷன். ஸோ இந்த செக்டார்ஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 யுனைடெட் கிங்டம் யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களோட கேம்பஸஸ் இந்தியாவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க யூஜிசி அப்ரூவோட ப்ளஸ் NEP 2020 கீழே. ஸோ என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது தான் இங்கே இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். திடீர்னு இதுலேருந்து இந்த யூனிவர்சிட்டி இந்தியாவில் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சவுத்ஹாம்ப்டன், குருகிராம். நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்டல், மும்பை. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா SG. ஓகேங்களா? ஸோ SG சவுத்ஹாம்ப்டன், குருகிராம், ஹரியானா. பிரிஸ்டல் BM பிரிஸ்டல், மும்பை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து LB லிவர்பூல், பெங்களூர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யோர்க், மும்பை YM யோர்க்கு, மும்பை. அபர்தீன் AM அபர்தீன், மும்பை. இங்கே எல்லாமே நம்ம சைட் செகண்டில் எழுதுறது வந்து சிட்டி தான். ஓகேங்களா? ஸோ லான்கெஸ்டர் பெங்களூர் பார்த்தாச்சு, அபர்தீன் மும்பை, சியூரே
குவீன்ஸ், பெல்ஃபாஸ்ட், கொவன்ட்ரி இது எல்லாமே வந்து கிஃப்ட் சிட்டியில். ஓகேங்களா? ஸோ எதுனா இந்த சியூரே, அதுக்கப்புறமா குவீன்ஸ், பெல்ஃபாஸ்ட்டு, கொவன்ட்ரி இது மூணுமே வந்து இந்த 3 யூனிவர்சிட்டி, இந்த லாஸ்ட் 3 யூனிவர்சிட்டி வந்து கிஃப்ட் சிட்டியில் இது பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்ஜி, பிஎம், எல்பி, ஏஎம், ஒய்எம், பேலன்ஸ் 3 வந்து கிஃப்ட் சிட்டி. ஓகே. ஸோ இது வந்து 9 யுனைடெட் கிங்டம் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் கேம்பஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து யுனைடெட் கிங்டமோட ப்ரைம் மினிஸ்டர் விசிட் வந்திருக்காங்களே இந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அவங்க மேக்ஸிமம் இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டமும் உள்ள என்னெல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் ரிசர்ச்சில் phase 3 பயோமெடிக்கல் ரிசர்ச் கரியர் ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து ஐசிஎம்ஆர் இந்தியா ப்ளஸ் வந்து யுனைடெட் கிங்டமோட என்ஐஹெச்ஆர் இவங்க வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து UCL கொலாபரேஷன் வித் IIT டெல்லி அண்ட் எய்ம்ஸ். ஸோ UCL அப்படின்றது ஒன்றும் இல்லை, யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனு. ஓகேங்களா? ஸோ இவங்க IIT டெல்லி அண்ட் எய்ம்ஸ் மெட்டெக் அசிஸ்டிவ் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கு ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின்டெக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியா யுனைடெட் கிங்டமோட ஃபின்டெக் காரிடர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கொலாபரேஷன் பிட்வீன் யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா LSE அண்ட் கிஃப்ட் சிட்டி. ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில தான் வந்து இந்த இந்தியா UK ஃபின்டெக் காரிடர் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ LSE மீன்ஸ் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கிஃப்ட் சிட்டி இவங்களுக்கு இடையில ஒரு கொலாபரேட் பண்ணி இந்தியா UK ஃபின்டெக் காரிடர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கல்ச்சுரல் என்கேஜ்மெண்ட் என்னன்னு பண்ணியிருக்காங்கன்னா யாஷ் ராஜ் ஃபிலிம் ஸ்டூடியோ மும்பையில் இருக்குது, அதை வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி பாலிவுட் பர்சனாலிட்டிஸோடவும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஈவெண்ட்டில் இவங்க யூகேவோட ப்ரைம் மினிஸ்டர் விசிட் வந்தார்ல, ஸோ அதில் என்னென்ன நடந்துச்சுன்றது இதில் இருக்குது. ஓகே. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வெப்சைட்லேயும் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இதோடைய பார்ட் 2 வந்து நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் செகண்ட். ஓகே. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமு இது எந்தெந்த செக்டார்ஸ்னால் டெக்ஸ்டைல், MMF அப்பரல், MMF ஃபேப்ரிக்ஸ், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸு. ஸோ இதுக்கெல்லாமே அத்தாரிட்டி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். இது எந்த பர்பஸ்க்காக இதில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சேலஞ்சஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காகவும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ளஸ் செக்டாரோட க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்க்கு வந்து சம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 17 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 8 வந்து HSN கோட்ஸ் வந்து MMF அப்பேரலுக்கு வந்து இது ஆட் பண்ணியிருக்காங்க. 9 வந்து MMF ஃபேப்ரிக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த MMF அப்படின்னா மேன்மேட் ஃபைபர். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ மேன்மேட் ஃபைபர் அப்பரலுக்கு ஒரு 8 நியூ HSN கோட் வந்து இது பண்ணியிருக்காங்க. HSN அப்படின்னா ஆர்கனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நார்மல் கல்ச்சர் கோடு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபேப்ரிக்ஸ்க்கு 9 ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 17 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து இதோடையது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோடையது. இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் ரெடியூஸும் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 300 crore 150 crore வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2ல் 100 crore 50 crore வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்பத்துலேருந்து நடைமுறைக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 1, 2025 தான் இது நடைமுறைக்கு வந்துருந்துச்சு. ஸோ இங்கே எழுதுகிறேன். August 1, 2025 இது நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.
அதே மாதிரி இன்க்ரிமெண்டல் டேர்ன் ஓவர் க்ரைட்டீரியாவும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 25%லேருந்து 10%க்கு ஃப்ரம் FY 2026லேருந்து தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இன்க்ரிமெண்டல் டேர்ன் ஓவர். ஸோ இதில் இருக்க வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்ளிகண்ட் வந்து ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்க்குள்ளேயே வந்து செட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டும், ப்ளஸ் வந்து எந்த ஒரு நியூ கம்பெனிஸை வந்து க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்க ரிலாக்ஸேஷன்ஸை. தென் வந்து இந்த PLI இருக்காங்களா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், இதுக்கான போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா அக்செப்டட் டில் December 31, 2025 வரைக்கும் தான் ஓப்பன் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து டெக்ஸ்டைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்போ அப்ரூவல் பண்ணாங்கன்னா September 2021. ஸோ இது இம்பார்ட்டண்ட். இதுக்கு பட்ஜெட் வந்து 10,683 crore ஃபார் 5 இயர்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, September 2021. பட்ஜெட் வந்து 10,683 crore 5 இயர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ பெனிஃபிஷியரிஸ் பார்த்தீங்கன்னா 74 கம்பெனிஸ் வந்து பிளட்ஜ்டு இன்வெஸ்ட்மெண்ட் 28,711 crore கிட்ட வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்டு இந்த பெனிஃபிட்ஸ் கூட விட்டுருங்க, இதோட ஆப்ஜெக்டிவ் பார்த்துக்கோங்க, பட்ஜெட் பார்த்துக்கோங்க, எத்தனை வருஷத்துக்கு எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கீம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டு ரெடியூஸ் பண்ணது எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து அதே மாதிரி இந்த இன்க்ரிமெண்டல் டேர்ன் ஓவரும் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. FY 26லேருந்து தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க 15 GW ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக. ஓகே, ஸோ MOU வந்து 15 GW ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க. யாரும் சைன் பண்ணியிருக்காங்கன்னா NTPC ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் குஜராத். ஓகேங்களா, ஸோ NTPC ரினியூவபிள் எனர்ஜி லிமிட்டடும் கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் இவங்க தான் 15 GW ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஈவெண்ட்லனா வைப்ரண்ட் குஜராத் ரீஜினல் கான்ஃபரன்ஸ் மெஹாசானா குஜராத்தில் நடந்திருக்கு. ஸோ அங்கே தான் வந்து லைக் இந்த ஈவெண்ட்கான ஒரு 15 GW ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து NTPCயோட க்ரீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ அண்ட் குஜராத்தோட க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி 15. சோலார் வந்து 10 GW, விண்ட் வந்து 5 GW. இந்த கொலாபரேஷனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி கொடுக்குறது, தெர்மல் ஹைட்ரோ சோலார் விண்டு, அதுக்காமல் க்ரீன் ஹைட்ரோஜன் பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் பம்ப்டு ஹைட்ரோ வந்து கொடுக்கும். வேஸ்ட் டு எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் வந்து வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ வந்து NTPC ரினியூவபிள் எனர்ஜியோட டார்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ண கெப்பாசிட்டி வந்து 83 GW, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது 30.90 GW. டார்கெட் ரினியூவபிள் கெப்பாசிட்டி எவ்வளோனா 60 GW வந்து 2032க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத டார்கெட் வச்சுருக்காங்க, ரினியூவபிள் கெப்பாசிட்டி டார்கெட்டு. ஓகேங்களா, ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இண்டிஜினியஸ் ஆட்டோமேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணணுன்ட்டு ஒரு MOU யாருன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்சிங் கம்ப்யூட்டிங், இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வராங்க. நெக்ஸ்ட் வந்து ICAT, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி. ஓகேங்களா, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கீழே வராங்க. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு MOU வந்து சைன் பண்ணி இண்டிஜினியஸாக ஆட்டோமோட்டிவ் சொல்யூஷன் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த ஈவெண்ட்லனா டிராஃபிக் இன்ஃப்ராடெக் எக்ஸ்போ 2025 பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆட்டோமோட்டிவ் சொல்யூஷனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ப்ளஸ் இந்தியாவோட ஸ்வதேஷி மொபைலிட்டி எக்கோ சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா R&D, டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம்காக டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இண்டஸ்ட்ரி லிங்கேஜஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ், இதெல்லாமே இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஓகே, ஸோ இதில் இருக்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்ப்போம்.
ஸோ இவங்க சிடேக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ஐகேட்க்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டாக. அதே மாதிரி இது வந்து ஆத்ம நிர்பார் பாரத், மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா இண்டிஜினியஸ் ஆட்டோமோட்டிவ் ஆர்என்டி இது வந்து ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் டெக்னாலஜி நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கதையும் இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சர் மொபிலிட்டி அண்ட் ஸ்மார்ட் வெஹிக்கல் எக்கோசிஸ்டம்க்கும் இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் சொல்யூஷன் இதுக்காக ஒரு MOU சைன் பண்ணாங்கல்ல, ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஓகே, ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ரீசெரக்ஸ் 2025 அப்படின்ட்டு ஒரு எக்ஸசைஸ் இது பண்ணியிருப்பாங்க. இதை கண்டக்ட் பண்ணது யாருன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டும் கர்நாடகா யூனிட்டும் தான். ரீசெரக்ஸ் அப்படின்னா ரீஜினல் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ். ரீஜினல் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ். ஓகேவா. ஸோ இது எங்கன்னா அரேபியன் சி, பனாம்பூர் கோஸ்ட், மங்களூர் கர்நாடகா அங்கே தான் நடந்திருக்கு. 2 டேஸ்க்கு நடந்திருக்கு. ஸோ இது வந்து மாஸ்க் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அட் சியை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு, என்ஹான்ஸும் பண்ணியிருக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸ் பேர் வந்து ரீசெரக்ஸ், ரீஜினல் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ். ஓகே. ஸோ பார்ட்டிசிபேட்டிங் ஏஜென்சிஸ் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. கர்நாடகா போலீஸ் அண்ட் ஸ்டேட் ஏஜென்சிஸ், நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸு, இந்தியன் மிஷன் கண்ட்ரோல் சென்டர், நியூ மங்களூர் போர்ட் அத்தாரிட்டி. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யார் யாருன்றது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் லிமிடெட், மெரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர் மும்பையில் இருக்குது. தென் அதர் கோஸ்டல் செக்யூரிட்டி அண்ட் மெரைன் ஆப்ரேஷன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் வந்து லைக் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும். அவ்வளோதான் இதில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே. ஸோ வேர்ல்டு ஹேபிடேட் டே. ஸோ அப்சர்வ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். குளோபலாக எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th அக்டோபர். பட் ஆனால் இந்தியாவில் 8th அக்டோபர் தான் இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாக்கான தீம் பார்த்தீங்கன்னா அர்பன் சொல்யூஷன் டு கிரைசிஸ். குளோபலாக இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா அர்பன் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸு. ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த டேக்கு வந்து நம்ம இந்தியாவில் தனியாக ப்ளஸ் குளோபலாக தனியாக அப்படின்ட்டு 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்னா அந்த தீம்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அது வரைக்கும் போதும் இதில் பார்த்துக்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்கிங். ஸோ குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்டு ஆக்சுவலி நான் ஒன்று மாற்றி சொல்லிட்டேன். நம்ம நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்தோம்ல இன்றைக்கி, UK பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் வந்திருந்தாருன்ட்டு. ஸோ அதுதான் பார்ட் 1 சொல்லிட்டேன். ஆக்சுவலி பேங்கிங்கில் தனியாக திரும்ப குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்டுக்கான ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கோட பார்ட் 1. நேற்று வீடியோவில் பார்த்தது பார்ட் 2. இந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்டில் யுனைடெட் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணது தான் தனியாக நம்மளுக்கு நேஷ்னல் நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 6th எடிஷன் மும்பையில் தான் நடக்குது இது. ஓகேங்களா. ஸோ இதோட ஆர்கனைசர்ஸ் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ ஏன் இதை நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் படிக்கிறோம் அப்படின்னா ஃபின்டெக் அப்படின்றது நம்மளுக்கு பேங்கிங் ரிலேட்டட் ஒரு இது தான். ஸோ ஓகேங்களா. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணதும் நம்மளோட பேங்கிங் ரிலேட்டட் யாருன்னா பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஃபின்டெக் கன்வர்ஜென்ஸ் கவுன்சில், இவங்க 3 பேர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதில் நம்ம பேங்கிங்கில் தான் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான தீமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எம்பவரிங் ஃபினான்ஸ் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு, powered by AI, augmented intelligence, innovation, inclusion. இதுதான் வந்து இதுக்கான தீம். ஓகே. ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா யுனைடெட் கிங்டம் பிரைம் மினிஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணார். அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இது நேஷ்னல் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ சரி. ஓகே. இதில் வந்து இவங்க என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் செட்டில்மெண்ட்டு. ஸோ ஃபாரெக்ஸ்னால் ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம்.
இதை வந்து கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது வந்து என்ன பண்ணுன்னா ரியல் டைம் செட்டில்மெண்ட் வந்து ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் இன் 30 செகண்ட்லேயே வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இந்தியா. இது வந்து யூஎஸ்டி கிளியரன்சஸையும் ஹேண்டில் பண்ணுது. இது வந்து ஃபாரெக்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்டை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐயோட டிஜிட்டல் பேமெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ யூபிஐ ஹெல்ப் அப்படின்றது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேமெண்ட் வித் யூபிஐ. ஸோ இது என்னென்னா ஸ்மார்ட் டிவைசஸ், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல், வியரபிள், ஸ்மார்ட் டிவிஸ், இதில் எல்லாமே வந்து யூபிஐ வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேமெண்ட் வித் யூபிஐ. அதுக்கப்புறமா பேங்கிங் கனெக்ட். இது வந்து நெட் பேங்கிங் பேமெண்ட்டுக்கான எடுத்துகிட்டு வந்த ஒரு இது. யூபிஐ ரிசர்வ் பே அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து கிரெடிட் ஆர் லோன் போர்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக் பேமெண்ட்ஸ்க்கு பிளாக் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து யூபிஐ ரிசர்வ் பே. ஓகே, ஸோ இது வந்து ஆர்பிஐ டிஜிட்டல் பேமெண்ட் இனிஷியேட்டிவ்ஸு. நெக்ஸ்ட் வந்து நாவி ஆப் இன்னோவேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பயோமெட்ரிக் பேஸ்டு பேமெண்ட்ஸ் அதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யூபிஐயுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வ் பே வந்து ரெக்வயரிங் பேமெண்ட்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவி ரீசார்ஜ் வந்து பாரத் கனெக்ட் மூலமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் யூபிஐ கிராஸ் பார்டர் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபால், வேர்ல்ட் அண்ட் ரிவால்ட். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு யூபிஐ எனேபிள்டு டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் கிராஸ் பார்டர் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யாருன்னா பேபால், வேர்ல்டோ, ரிவோல்ட் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட்டு பேயூ. இவங்க என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். யூபிஐ நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறமா ட்ராப் நெக்ஸ்ட்டு. யூபிஐ நெக்ஸ்ட்டு, ட்ராப் நெக்ஸ்ட்டு அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து பேமெண்ட் வந்து ஃபாஸ்டர் டிஜிட்டலாக நடக்கணும் அப்படின்றதுக்காக யூபிஐ நெக்ஸ்ட்டு, ட்ராப் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு விப்மோ இன்டெலிஜென்ட் அத்தன்டிகேஷன் சூட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பயோமெட்ரிக் ஃபஸ்ட் அத்தன்டிகேஷன். இது வந்து ஓடிபிக்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த பயோமெட்ரிக் ஃபஸ்ட் அத்தன்டிகேஷன். இது நம்ம தனியாகவே ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலில் படிச்சிருப்போம் கரெக்டாக. பேயூ, விப்மோ இன்டெலிஜென்ட் அத்தன்டிகேஷன் இதில். நெக்ஸ்ட்டு ஃபோன்பே. அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க இன்னோவேஷன்ஸ் என்னென்ன, ஸ்மார்ட் பாட் அப்படின்றது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா விஷ் கிரெடிட் கார்டு நம்ம தனியாகவே படித்தோம். ஆக்சுவலி நம்ம தனித்தனியாக படிச்சிருப்போம் இது எல்லாமே. அதுதான் இங்கே வந்து நம்மளுக்கு இதில் நடந்தது தான் நம்ம தனித்தனியாக படிச்சிருப்போம். அதை இங்கே மொத்தமாக படிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இனிஷியேட்டிவ் என்னென்னா பிச் ஃபார் பிஸ்னஸ், மை பிஸ்னஸ் கியூஆர் வியா பாரிஃபை அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 60+ ஸ்டார்ட் அப்ஸோட கொலாபரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணுதுன்னா கிராஸ் பார்டர் ஃபின்டெக் பார்ட்னர்ஷிப் என்கரேஜ் பண்ணுது. இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டமையும் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோடைய பார்ட் 2 நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து வெப்சைட்லேயும் ஒரு கிளான்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆனால் எல்லாமே பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியாச்சு அதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி வந்து ஒரு ஜிடிபி ஃபோர்காஸ்டிங், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நோபல் பீஸ் ப்ரைஸ். ஓகே, ஸோ இது வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ்ன்னு இருக்கா. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் நோபல் ப்ரைஸ்க்கு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதோட ஆட் ஆகி இந்த நியூஸுமே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸு. ஆர்பிஐ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சஞ்சய் குமார் அன்ஸ்டாவை. ஓகேங்களா, ஆர்பிஐ தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போத்துலேருந்துன்னா 3 மார்ச் 2026 தான் இவர் வந்து ஆர்பிஐயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வருவார், சஞ்சய் குமார் அன்சாட் அப்படின்றது. ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச் வந்து ஓவர்சீ பண்ணுறது தான் இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இவருக்கு வந்து 30 இயர்ஸ் வந்து பேங்கிங் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இவரோட ப்ரீவியஸ் ரோல் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இவர் வந்து கமிட்டி ஆஃப் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட மெம்பராகவும் இருக்கார். கமிட்டி ஆன் குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டமோட மெம்பராக இருக்கார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கமிட்டி மெம்பர்ஷிப்பில் இருக்கார்.
அதே மாதிரி இதில் வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னர் போர்ட்ஃபோலியோ வந்து ரீஷஃபில் பண்ணியிருக்காங்க அக்டோபர் 2025. இது எதுக்காகன்னா அவங்களோட லீடர்ஷிப் ரோல்ஸ் அண்ட் அவங்களோட எஃபிஷியன்சி வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஸ்ரீஷ் சந்திர மர்மு, ஸோ இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காருனா ராஜேஸ்வர் அவரை தான் ரீப்ளேஸ் பண்ணி வந்திருப்பார் டெப்யூட்டி கவர்னராக. ஸோ இவரோட டேர்ம் வந்து 3 years. இவர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றது பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ராஜேஸ்வர் ராவ், இவர் வந்து டெப்யூட்டி கவர்னராகவே கண்டினியூ பண்ணலாம். ப்ளஸ் ரவிசங்கரோட நியூ டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருடைய என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுவாமிநாதன் ஜானகிராமன், ஸோ இவரும் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்க்கணுன்றது பார்த்துக்கோங்க. பூனம் குப்தா, ஸோ இது எல்லாமே இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஷஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பூனம் குப்தா, ஸோ இவங்க வந்து ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டு என்னென்னா மானிட்டரி பாலிசி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிலாம் இவங்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சன், இவங்கள வந்து இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ என்னவானா இதோட அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சஞ்சு சாம்சனை, ஓகே. ஸோ இவரோட ப்ரொஃபஷனே வந்து இந்தியன் கிரிக்கெட்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ இபிஎல் பிராண்ட், இபிஎல் மீன்ஸ் ஒன்றும் இல்லை இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக், இதை வந்து ப்ரமோட் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக ஒரு அம்பாசிடராக தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே. சஞ்சு சாம்சன். ஸோ இவர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டர் தான் ப்ரொஃபஷன், ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க சஞ்சு சாம்சன் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூஸ். ஸோ ஸ்டேட் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து 2025 வந்து இயர் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 20 years ஆஃப் வெல் பிளான்டு சிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை கமாமரேட் பண்ணி தான் இந்த வருஷத்தை இவங்க இயர் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு வந்து கமாமரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெல் பிளான்டு சிட்டி டெவலப்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து 2005 லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான கமாமரேட் பண்ணுற விதமாக இதை வந்து இப்போ இந்த இயர் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் குஜராத் கவர்மெண்ட் தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இவங்களோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பார்த்துக்கோங்க, 8220 crore, ஓகே. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இவங்க எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னா 8220 crore. ஸோ இதில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாருங்கள். விகாஸ் பாத் இனிஷியேட்டிவ் அர்பன் க்ரோத்துக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவும் இதில் இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி காந்தி நகர் முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்து கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நிர்மல் குஜராத் அவார்டு வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சூரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இது வந்து ஸ்டேட் நியூஸ். ஸோ இதில் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது இதுலேயே அப்படியே சொல்லிடுற வெப்சைட்லேயே பாருங்கள். மெரைன் கேன்சர் கோ ஜீட் லியா, மெரைன் கேன்சர் கோ ஜீட் லியா. ஸோ இதை வந்து லான்ச் பண்ணது கிஷான் ரெட்டி, ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ், அவங்க தான். ஆத்தர் யாருன்னா பலகொண்டா விஜய் ஆனந்த் ரெட்டி, ஓகே. புக்கோட நேமு மெரைன் கேன்சர் கோ ஜீட் லியா, ஓகே. அப்படின்னா ஐஎம்ஏ கேன்சர் சர்வைவர். ஸோ இதை லான்ச் பண்ணது கிஷான் ரெட்டி, பப்ளிஷ் பண்ணது பென்குயின் ரேண்டம் ஹவுஸ், ஆத்தர் யாருன்னா பலகொண்டா விஜய் ஆனந்த் ரெட்டி. ஸோ இது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இதில் பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ ஆபிச்சூரி வந்து டிடி ஜெகநாதன், இவர் வந்து பார்த்திங்கன்னா டிடிகே ப்ரெஸ்டீஜ் லிமிட்டடோட சேர்மனாக இருந்திருக்காரு ஜெகநாதன், ஓகேங்களா. இவர் வந்து கிச்சன் மோகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து இப்போ ரீசெண்டாக பாஸ்ட் அவே. 1996 டிஸ்டிங்யூஸ்டு அலுமினஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. ப்ளஸ் வந்து 2024 ஹரன் இந்தியா லீகசி லீடர்ஷிப் அவார்டு வாங்கியிருக்காங்க. தென் கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டமும் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு, ஓகே. கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டம். ஸோ அவரோட பேர் என்னென்னா ஜெகநாதன் ஆபிச்சூரியில், ஓகே. ஸோ அவ்வளோதான். என்விரான்மெண்ட்டில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டெலகிராமில், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.